பேட் கேர்ள் 2020 பயனின் திரைப்படத்தின் டீசர் குறிப்பாக வாக் பிராமின் பெண்ணின் கதாபாத்திரத்தை காட்டுவதன் மூலம் கிளர்ச்சியையும் பிரச்சனைகளையும் புகழ்கிறது. இந்த படம் மதிப்புள்ள பாரம்பரியத்தை மதிக்காமல் போதைப்பொருள் பயன்பாடு, கலக்கங்கள் போன்ற அழிந்த பழக்கங்களை ஊக்குவிக்கின்றது. இது இந்திய சமூகத்தில் நிலவும் மாற்றங்களுக்கான பதட்டத்தை மேலும் அதிகரிக்கின்றது. இது சமூகத்திற்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் பதிலாக கடுமையான எதிர்மறை விளைவுகளை உருவாக்கி சமூகத்தை நவீன நிலைக்கு அளிக்கிறது. நயன்தாரா ஒரு படத்தில் தனது ஆசைகள் மற்றும் பாரம்பரியத்துடன் போராடினால் அது லேடி சூப்பர் ஸ்டார். இதை சொல்றது மாதிரி இருக்கும். நான் ஆர்கே ரெக்கார்டுகள் மட்டும் உடைக்கவில்லை, பாரம்பரியங்களையும் உடைக்கிறேன். பெண்களின் ஆசைகளை பத்தி படமா? அதுல பிரச்சனை இல்ல. போங்கப்பா, தமிழ் சினிமா இன்னும் ஸ்லோ மோஷன்ல இருக்குது. பாலிவுட் ஓடிக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு ஸ்கூல் கேர்ள் நீங்க ஒத்துக்கலன்னா நான் சாகறேன்னு த்ரெட்டன் பண்றது அவ்வளவு ஓவரா? அதுவும் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை இழுக்கணும் என்ன அவசியம்? தமிழ் சினிமா சில கம்யூனிட்டிகளை செக்ஷுவலைஸ் பண்ணிட்டு வந்தே இருக்காங்க. மலையாளி பெண்கள், உங்க கூட நாங்க இருக்கோம், ஸ்டே ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் அன்னபூரணி மாதிரி படங்கள் பிராமின் ஆண்களை நாங்க தான் மேலன்னு நினைக்கிறவங்க மாதிரி காட்டிடுவாங்க. பெண்களை 50s ஹவுஸ் ஒய்ஃப் சிமுலேட்டர்ல இருக்க மாதிரி போடுவாங்க. ஆனா அமரன் மாதிரி ஒரு நல்ல ரியல் ஸ்டோரியில அவங்க குடும்பம் அவன் மதங்களுக்கிடையேயான திருமணமை மகிழ்ச்சியோட அக்செப்ட் பண்ணாங்கன்னு காட்டணும். அதுவும் ட்விஸ்ட் பண்ணி அவன் ஐடென்டிட்டியை மாற வச்சிருவாங்க. ஏன் சில ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு தங்கள் அஜெண்டாவை புஷ் பண்ணணும் போல. ஆனா என்ன, எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு படமுக்கும் அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சிடும். எவ்வளவு மெஸ்ஸியா இருந்தாலும் இளசுகளுக்கு நிறைய ஆற்றல் இருக்கும். ஆனால் பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்களது காதலியானவர் அவர்களை ஏற்கவில்லை, அல்லது அவர்கள் அவர்களின்றி வாழ முடியவில்லை. இது சரியில்லை, ஆனால் உண்மை. பள்ளியில் நான் இருந்த போது ஒரு பெண் தன் பெற்றோர் 3 நாட்கள் தொலைபேசி எடுத்து விட்டதால் தற்கொலை செய்தாள். சமீபத்தில் சென்னையில் ஒரு இளம் பெண் காதல் பிரச்சனைகள் காரணமாக தற்கொலை செய்தார். இது மிகவும் வேதனை அளிக்கின்றது, ஆனால் இது உண்மையான பிரச்சனை. இந்த படம் அவளது செக்ஷுவல் ஆசைகள் பற்றி பேசுவதும் பாரம்பரிய வளர்ச்சியுடன் போராடுவதும் பற்றியதாக இருந்தால் எப்படி? நீங்கள் டீசரில் குறிப்பிடினதை நான் கொஞ்சம் பார்த்தேன். ஆனா அது எல்லாமே அவளுடைய பையன் குன்றல்களினால் தான். அது எனக்கு சரியாக தான் தெரிகிறது. நான் சொல்வதாவது, தமிழ் சினிமாவில் ஒரு பெண் கதாபாத்திரம் செக்ஷுவல் ஆசைகள் பற்றி பேசுவது எனக்கு புதியதுதான். நீங்கள் கூறிய பிரச்சனைகள் தான் என்னுடைய பிரச்சனை. 90 அந்த படத்தை நான் நம்ப முடியவில்லை. இந்த படம் அவளது ஆசைகள் பற்றி பேசுவதும் பாரம்பரியங்களுடன் போராடுவதும் பற்றியதாக இருந்தால் அது விஜய் என் மாஸ்டர்லான கவர்ச்சியுடன், சூர்யா என் சூரரை படரிலான தீவிரத்துடன், தனுஷின் அசுரன்லான டிராமாவை கலந்துவிடும். ஒரு பெரிய உணர்ச்சி மற்றும் குழப்பம், அதுவும் ஒரு திருப்பத்துடன். இந்த படம் சங்கர் படம் மாதிரி மிகவும் ஸ்டைல், ஆனா எதுவும் இல்லாத சப்ஸ்டன்ஸ். இதுபோல்தான் ட்விஸ்ட் கொடுத்திருக்கேன். ஆனா உண்மையான ட்விஸ்ட் என்னவென்றால் நாங்கள் இன்னும் அதே பழைய கதையிலேயே சிக்கியிருக்கிறோம். முக்கியமான பிரச்சனை ஸ்டோரி டெல்லிங் தான். தமிழ் எழுத்தாளர்கள் மற்றும் இயக்குனர்கள் தங்கள் படைப்புகள் முன்னேற்றமானவை என்று சொன்னாலும் பெண் கதாபாத்திரங்களை பலவீனமில்லாமல் உருவாக்கும் வாய்ப்பு மிகுந்துள்ளது. சரி, மத்தியில் செக்ஸ் ஆர்வம் வளர்ச்சியின் ஒரு பகுதிதான், ஆனால் அது மட்டுமே வளர்ச்சியின் கூறு இல்லை. இந்த டீசர் பல வகைகளில் பிரச்சனைகள் கொண்டது. இது அப்படியே சொல்கிறது, ஆண்கள் இதை செய்யலாமே. ஆனால் அந்த மாதிரியான கம்மிங் ஆஃப் ஏஜ் படங்களை பார்ப்பதும் அதே டிசப்பாயின்ட்மெண்ட் தான். பாலினம் மாற்றி அமைத்தால் அது முன்னேற்றம் இல்லை, அது ஒரு தவறான வாய்ப்பு தான். தமிழ் சினிமா தொடர்ந்து தவறாக எடுக்கும். அப்படியே ரஜினிகாந்த் சேஸ் கபாலி கிளாஸ் காட்ட முயற்சித்து கிரிஞ்ச்க்கு வந்தது, அல்லது விஜய்ஸ் மாஸ்டர் ஸ்டைல் தான் கொடுத்தது. ஆனால் சப்ஸ்டன்ஸ் எதுவும் இல்லாம எலிட் தமிழ் இயக்குனர்கள் வானபி ஃபில்ம் மேக்கர்ஸ் போல இருக்காங்க. நீ கோயிங் ஆன் 30 அல்லது க்ளூலெஸ் மாதிரி படங்களை எடுக்க முடியாது. அங்கு நம்ம ஊரின் பின்தொடர்பான பெற்றோரை காட்டாமல், அல்லது ஒரு ரேண்டம் பிராமின் ஆண்டியை கடுப்பட வைத்து காட்டாம. இதோ இந்த டீசரை பார்த்து அது ஒரு கேம் சேஞ்சர் என்று நம்பி பார்ப்பது அப்படியே பாகுபலி போலானாலும் அது ஸ்லோ மோஷனாக இருக்குது. இயக்குனர் சொல்கிறாரா, நல்ல பெண் கதாபாத்திரங்களை காட்டுவது அதிகமான அழுத்தம் ஆகிய ஒரு தவறான பெண் காட்டுங்கள். ஆனால் அதுவும் மது குடிப்பதும் பெற்றோரை வெறுப்பதும் மிக கூலா காட்சியாக மாறாம விக்ரம் மாதிரி ட்விஸ்ட் போடாதீர்கள்.
நம்ம கதை மற்றும் பாத்திரங்களை சரியாகவும் ஆழமாகவும் காட்டும் வாய்ப்பு இருந்தாலும் இன்னும் பழைய சீரியர் பாத்திரங்களோடு ஸ்டக் ஆகவே இருக்கிறோம். இன்றைய நிலையில 90 ml இந்த வானபி டிசாஸ்டருக்கு மேலதான். எனக்கு இப்போ இங்க தமசு காதல் ரோட்டு நாமும் கப்போச கொஞ்சம் நீதான் லாஃபு லாஃபு நெஞ்சம் அந்த ஆஃபு ஆஃபு கத்ரினா கைவா போறவன் லைஃபு மஜா மகா ஊரில் மடக்கஜ ராஜா ராஜா ஷாட்ரா ஸ்டைலா புட்டு நான் ஒரு ரோஜா ராஜா ரோஜா 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 மை டியர் லவரு நீ சூப்பர் டக்கரு நீ ஓசிலிக்கட்டு 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 your heart to jump to. Hey, come and see me till I love you. Come and see me till I love you. Ilana